30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை அம்மா, பொய்க்கால் குதிரைகள், நிஜ கோவிந்தம், பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம் மற்றும் அவதார புருஷன். வாலி அவர்களின் 80வது பிறந்தநாள் அன்று நடைபெற்ற விழாவில் வாலி 1000 என்ற பெயரில் வாலியின் 1000 தேர்ந்தெடுக்கப்பட்ட திரை இசை பாடல்கள் புத்தகமாக வெளியிடப்பட்டது. அவ்விழாவில் கமலஹாசன், இயக்குனர் சங்கர், சூர்யா, பத்திரிகையாளர் ஷோ உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினார். 1967இல் திமுகவின் தேர்தல் வெற்றிக்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு. அவற்றில் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற வாலி இயற்றிய நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடலும் ஒரு காரணம் என்பதை 60களில் மத்தியில் இருந்தவர்கள் அறிவார்கள். சென்னை தீநகரில் சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு எதிரே இருந்த கிளப் ஹவுஸில் கவிஞர் வாலி 4 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அங்குதான் நகைச்சுவை நடிகர் நாகேஷை கவிஞர் வாலி சந்தித்தார். பக்கத்து அறைகள் இருந்ததால் மிக நெருங்கிய நண்பர்களானார்கள். தளபதி என்ற பெயருக்கும் வாலிக்கும் ரொம்ப ராசி. மணிரத்னம் இயக்கிய ரஜினிகாந்த் நடித்த தளபதியில் அவரது பாடல் வரிகள் வெற்றி என்பது எல்லோருக்கும் அறிந்தது. வாலி அவர்களின் முதல் நாடகத்தின் பெயர் என்ன தெரியுமா? தளபதி. இவர் வாங்கிய விருதுகள்: பத்மஸ்ரீ விருது 2007, 1973இல் இந்திய நாடு என் வீடு என்ற பாரத விலாஸ் திரைப்படத்தின் பாடலுக்காக கிடைத்த இந்திய தேசிய விருதை மறுத்தார். வாலி 5 முறை சிறந்த திரைப்பட பாடலுக்கான மாநில அரசின் விருது பெற்றவர். 1970 எங்கள் தங்கம், 1979 இவர்கள் வித்தியாசமானவர்கள், 1989 வருஷம் 16 அபூர்வ சகோதரர்கள், 1990 கேளடி கண்மணி, 2008 தசவதாரம். தமிழக அரசின் விருதுகள்: 2000 மகாகவி பாரதியார் விருது. வாலி அவர்கள் மறைவு: வாலி மூச்சு திணறல் மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக 2013 ஜூன் 7 அன்று சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் 2013 ஜூலை 18 அன்று மாலை 5 மணி அளவில் காலமானார்.